மீனராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு அதாவது 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பார். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். அதாவது இவ்வளோ நாளாக மறதி அதிகமாக இருந்தது, இப்போ ஒரு நல்ல ஏற்றம் இருக்கும். போட்டித் தேர்வு எல்லாவற்றிலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகளை நிச்சயமாக கொடுப்பார். இருந்தாலும் புதிய கடன் அமையக்கூடிய வாய்ப்பு, வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரும். அது தவிர பார்த்தாலேயானால் வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய பாக்கியம் உண்டு. அது தவிர மறைந்து இருக்க வேண்டிய கட்டாயம் வரும். மறைந்து இருக்க வேண்டிய கட்டாயம்னா இங்கேருந்து வெளிநாடு போய் தனியாக ஒரு ஷார்ட் ட்ரிப் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வேலையில் மாற்றம் ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். ப்ரமோஷன்ஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இன்சூரன்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் உங்கள் கைக்கு வரக்கூடிய வாய்ப்பு. இன்சூரன்ஸ் செக்டர் அது தவிர மறைந்த இடத்துலேருந்து பணம் பொருள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய தொழிலில் மிகப்பெரிய அபிவிருத்தி மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம். வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய வெளிநாடு வெளியூர் வெளிமாநிலம் சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். புதிய வேலை கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய போகிறது. இந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா ஏற்கனவே நாங்கள் சொன்ன மாதிரி குருவுக்கு உண்டான பரிகாரம்ன்றது குரு காயத்ரி மந்திரத்தை தெளிவாக சொல்லிட்டு வர்றது. இந்த மூக்கு கடலை இல்லைன்னா இந்த குருவுக்கு உண்டான மடாதிபதிகள் பீடாதிபதிகள் அவர்களுடைய இடத்திற்கு போயிட்டு வர்றதும், உங்களுடைய நீங்கள் ஃபாலோ பண்ணுற மடாதிபதிகளினுடைய இடத்துக்கு போயிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு வரக்கூடிய வந்த பிரச்சனைகள் எல்லாமே நிச்சயமாக சால்வ் ஆகும். அது தவிர பார்த்தாலேயானால் இந்த சென்னையிலேருந்து அரக்கோணம் போகிற வழியில் தக்கோலம்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே தட்சிணாமூர்த்தியை போய் அது குரு பகவானுக்கு உண்டான ஸ்தலம்னு சொல்கிறோம். அந்த ஸ்தலத்தில் போய் குரு பகவானுக்கு உண்டான பரிகாரத்தை செஞ்சுட்டு வர்றதன் மூலியமாகும் உங்களுடைய வாழ்வில் மிகப்பெரிய ஏற்றமும் மாற்றமும் நிச்சயமாக வரும். இந்த காலகட்டத்தில் பார்த்தேன்னா நீங்கள் கொஞ்சம் டெசிஷன்ஸ் எதுவுமே ஜாகிரதையாக எடுக்கிறது நல்லது. வேலையில் மாற்றங்கள் வரும், நிச்சயமாக ஏற்றங்கள் வரும். ப்ரமோஷன் வரக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும். வெளியூர் வெளிமாநிலம் போக வேண்டிய கட்டாயம் வரும். இருக்கும் இடத்தை விட்டு பெயர்ந்து செல்லக்கூடிய வாய்ப்புகள் வரும். தனியாக வெளியில் போக வேண்டிய கட்டாயம் வரக்கூடிய காலகட்டமாக அமையும். ஏன்னா 7.5 சனி வேறு இருக்கிறதுனால அதனால் தேவையில்லாமல் செலவுகள் இப்போ செலவுகள்லாம் கொஞ்சம் கண்ட்ரோலுக்கு வந்துடும். ஏன்னா குருவின் பார்வை 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால செலவுகளும் சுபமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரும். மொத்தத்தில் பார்த்தாலேயானால் இந்த மீனராசிக்காரர்களுக்கு 75 விழுக்காடுகள் இந்த குரு பயிற்சியின் மூலியமாக ஒரு மாற்றமும் ஏற்றமும் இருக்கும். தொழிலில் புதிதான யுக்தியை கடைபிடித்து ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நன்றி, நமஸ்காரம்.